நினைத்து அதை திரும்பி பார்த்து கண்ணீரோடு நன்றி செலுத்தி நம் ஆண்டை துதிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் செய்த உபகாரங்களை நம்மால் அவருக்கு திருப்பி செலுத்தவே முடியாது. ஆமென். திருப்பி செலுத்தணும்னு நினைச்சோன்னா அது துதி மட்டும்தான், அது ஆராதனை மட்டும்தான். அதனால ஆண்டவருடைய கரத்துல நான் நன்மையை பெற்றுக்கொண்டேன் என்று நீங்க நம்புவீங்கன்னா உற்சாகமா இந்த பாட்டை பாடி என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை அன்போடு உற்சாகப்படுத்துவேன். பாடலாமா? ஹல்லேலூயா. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். கையை தட்டி திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்வீரே, மதுரமான வாழ்வு எனக்கு தந்தீரே. தந்தாரா? மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்வீரே, மதுரமான வாழ்வு எனக்கு திரும்ப தந்தீரே. என்னுடைய அதிசயங்கள் எனக்கு செய்தீரே, என்னுடைய அதிசயங்கள் எனக்கு தந்தீரே. மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். ஏசப்பா, மகிமைப்படுத்துவேன், மகிமைப்படுத்துவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் கர்த்தாவே, கண்ணீரோடு கர்த்தாவே. சொல்லுங்க, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் அமர்ந்த தண்ணீரத்தை, தூக்கினீர் உந்த பிள்ளையாக்கினீர். நடத்தினீர் அமர்ந்த தண்ணீரத்தை, தூக்கினீர் என்னை உந்த பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சோதனைகள் சூழும் மேலே கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சோதனைகள் சூழும் மேலே கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. செய்தாரா? சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவேன், நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். நன்றி சொல்லுவேன், சொல்லுங்க, நன்றி சொல்லுவேன், ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் இயேசுவே, ஆமே. கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தினீர் அமர்ந்த தண்ணீரத்தை, தூக்கினீர் உந்த பிள்ளையாக்கினீர். சொல்லுங்க, நடத்தினீர் அமர்ந்த தண்ணீரத்தை, தூக்கினீர் என்னை உந்த பிள்ளையாக்கினீர். திருப்பி தர ஒன்றுமில்லையே, திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி
பேர் உண்மையா பாருங்கன்னு தெரியல, கண்ணீரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாலும் அவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட நன்மைக்கு ஈடாக ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவது சரணம் பாடினோம். சோதனைகள் சூழும் வேலை கதறி கூப்பிட்டே சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீர். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பல சோதனைகள் போராட்டங்கள் வந்தபோது இயேசுவேன்னு சொல்லி நாம் கூப்பிடும் போது ஆண்டவர் சோர்ந்து போகாமல் நம்ம இடத்துல ஓடி வந்து நம்மை அணைத்து கொண்டபடினால்தான் அந்த சோதனைகளை ஜெயித்து இன்றைக்கு ஆண்டு சமூகத்துல சாட்சியா நிற்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லி முடியாத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்திருக்கிறார், இனிமேல் அவர் செய்ய போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால அதிகமாக ஆண்டு சமூகத்துல நன்மை பெற்றுக்கொண்டா இந்த ஸ்தோத்திர ஆராதனையில பங்கு பெற்று கர்த்தரை ஆராதிக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இல்லாம ஒரு நிமிஷம் கூட நம்மால வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால மறுபடியும் அந்த மதிய இரண்டாவது சரணத்தை பாடி கர்த்தரை துதிக்க போறோம். எல்லாரும் கொஞ்சம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுங்க. உங்கள் அறியாமலேயே உங்கள் கண்களிலிருந்து தண்ணீர் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அத்தனை நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறதா நம்புவீங்கன்னா உற்சாகமா நீங்க பாடுபடியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து பாடலாமா? பிரைஸ் தி லார்ட். சோதனைகள் சூழும் மேலே கதறி கூப்பிட்டே சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சோதனைகள் சூழும் மேலே கதறி கூப்பிட்டே சோராமல் உன் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா அதிசயங்கள் எனக்கு செய்தீரே. சொல்லுங்க. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஏற்பட்ட பருவ மழை நிமித்தமாக பல பேர் உலகத்தை விட்டு கடந்து போனாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னும் பல பேருடைய ஸ்தோத்திர வீடுகளிலே இடங்களிலே தண்ணீர் சூழ்ந்து கொண்டு வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்னும் அதிலிருந்து மீண்டு வர முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்கள் அனுமதிக்கல. அப்படிதான் இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கிறார். அதுதான் இங்க அழகா முதலாவது வசனத்துல பாடுறோம். மாறாவின் கசப்பை எண்ணி நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு தந்தீரே. அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்களை எனக்கு தந்தீரே என்று சொல்லி அழகான வரிகள் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உண்மையாகவே ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை ஆச்சரியமான அற்புதங்களை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார் நீங்க நம்புவீங்கன்னா இந்த வரிகளை சேர்ந்து என்னோடு பாடுபடி அன்போடு கேட்கிறேன். மாறாவின் கசப்பை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நீங்க செய்திருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு தந்தீரே. எண்ணி முடியா அதிசயங்கள் எனக்கு செய்தீரே, எண்ணி முடியா அதிசயங்கள் எனக்கு தந்தீரே. மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே,
செய்திலே நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே, நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மறுபடியும் நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறே வந்த பாதை கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்லுவே. திரும்பி பார்க்கிறே வந்த பாதை கண்ணீரோடு கத்தாவே. இந்நேரம் கையை தட்டி சொல்லியிருக்கிறோம், இந்நேரம் கையை தட்டி கண்ணீரோடு ஆண்டவர் நன்றி சொல்லியிருக்கிறோம். சொல்லி செய்யக்கூடாது. ஆண்டுடைய சமூகத்துல நன்மை பெற்றுக்கொண்டு நன்றி கேட்டவங்களா இருக்கக்கூடாது. ஆண்டுடைய கரத்துல பெற்றுக்கொண்ட நன்மைக்கு திருப்பி தர நம்மிடத்துல ஒண்ணுமே கிடையாது. ஆமென். அப்படிதான். ஹல்லேலூயா. நன்மை பெற்றுக்கொண்ட நாம் ஜீவனுள்ள காலமெல்லாம் உற்சாகமா அவரை துதிக்க வேண்டியது, உற்சாகமா அவரை பாட வேண்டியது நம்மேல் விழுந்த அவசியமான ஒரு காரியமாக. ஹல்லேலூயா. எனவே கால நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம சந்தோஷமா கர்த்தரை ஆராதிக்கப்படியாக இருக்கிற இடத்துல எல்லாம் எழுந்து போகிறோம். முடிந்தவர்கள் எழுந்து ஆளுடைய சமூகத்தில் ஆராதிக்கப்படியாக, ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்கப்படியாக நமக்கு தெரிந்த பழைய பாடல்களை பாட போறோம். அதனால எல்லாரும் ஸ்தோத்திரம் தெரிஞ்ச பாட்டு அதனால கையை தட்டி சந்தோஷமா கண்ணை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக பாடி ஆராதிக்க உங்களை அன்போடு நான் உற்சாகப்படுத்துறேன். எல்லாம் கண்ணை மூடுவோமா? நான் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்போமா? கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் பிரச்சனை பொருது கொள்ளுவேன் என்று தாவீது சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுப்போம். ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக நான் இப்போது கர்த்தரை ஆராதிக்க போறேன். எல்லாம் ரெடியா இருக்கிறான். ஹல்லேலூயா. என்னுள்ளும் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 சந்தோஷமா நீங்க. என்னுள்ளும் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியாதே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. தீவிக்கிறார் இயேசு தீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் தீவிக்கிறார். துன்பத்திலோ நல் துணையவரே என்றென்றும் தீவிக்கிறார். சொல்லுங்க. தீவிக்கிறார் இயேசு என் உள்ளத்தில் அவர் தீவிக்கிறார். துன்பத்திலோ நல் துணையவரே என்றென்றும் தீவிக்கிறார். அவர் சமூகத்தின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீ நம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சந்தோஷமா என் பாத்திரம் நீ நம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகத்தின் சந்தோஷமே, எல்லாம் சேர்த்து அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நீ நம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய
செலுத்த வேண்டும் சகோதரா. சும்மா நிற்க கூடாது சகோதரி. நல்ல கையை தட்டி ஆவியில கர்த்தரை துதிக்கணும். சரீரத்துல இல்ல, ஆவியிலிருந்து கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் உன்னை பார்க்கிறார். இவ்வளவு நன்மை உனக்கு செஞ்சேன்னு, இவ்வளவு நன்மை உனக்கு செஞ்சேன்னு, இவன் என்னை மகிமைப்படுத்தாம நிற்கிறாள், இவன் என்னை மகிமைப்படுத்தாம நிற்கிறான்னு சொல்லி ஆண்டவர் வேதனைப்படுத்துற அளவு இருக்கக்கூடாது. ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமத்துல ஜெயம் நமக்கு உண்டு. எத்தனை ராமே சொல்றீங்க? இயேசு என்ற நாமத்துல தான் ஜெயம் நமக்கு உண்டு. அந்த கால நேரத்துல நாம் ஜெயம் பெறும் வாழ்க்கை வாழணும். இந்த உலகத்துல வெற்றி பெறணும். ஆண்டவர் வெற்றி சிறந்தார். அட பிள்ளைகளாகி நாமும் வெற்றி சிறணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெற்றி சிறந்தது போல நீங்கள் நானும் வெற்றி சிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன ஒரே வழி தெரியுமா? நீங்க இயேசுவின் நாமத்துல தான் வெற்றி சிறக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த மறுபடியும் அந்த பல்லவியை பாட போறோம். இயேசு என்னும் நாமத்தில் நமக்கு ஜெயம் உண்டு. கையை தட்டி இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. சொல்லுங்க சொல்லுங்க. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசு நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்கள்? சொல்லுங்க. இயேசு நாமத்தில் இருக்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்கள்? இயேசு இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு இயேசு. ஆயத்தை தொடங்கலாம். இயேசு இயேசு. நீங்க ஆயத்தை பார்க்கணும். இயேசு சத்தம் போதாது. இயேசு சொல்லுங்க. அதுதான் ஜெயம். இயேசு நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. பாடுங்க. இயேசு. கத்தாது. நீங்க பாடுறதுலயே உங்களுக்கு வெற்றி வராது. என்ன உற்சாகமா? இயேசு இயேசு ஜெயம் நமக்கு உண்டு. உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. செத்துவன் கையில வெத்தலை பாக்கு கொடுத்த கதையா இது ஒரு கதை. ஸ்தோத்திரம். ஆராதிக்க முடியல, சர்ச்சுக்கு வராதீங்க. தயவு செய்து உற்சாகமா நீங்க ஆராதிக்கணும். ஆண்டவர் உற்சாகமா கொடுக்கணும்னா பிரியமா இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை விட உற்சாகமா நடத்துறதுக்கு எந்த சபையும் இல்லை. ஸ்தோத்திரம். ஏன் உற்சாகமா இல்லைன்னா ஸ்தோத்திரம் ரொம்ப கஷ்டம். முதல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு நாமத்துல தான் ஜெயம் இருக்குது. இயேசுவின் நாமத்தை வாயில உச்சரிக்கிற சத்தமா இயேசுன்னு சொல்லுங்களேன். அது கெட்ட வார்த்தையா? இயேசுன்ற வார்த்தை கெட்ட வார்த்தையாங்க? சொல்லுங்க எல்லாம் சத்தமா இயேசுன்னு. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அப்படிதான் நீங்க இந்த பல்லவியை பார்க்கணும். இந்த சத்தத்தோடு பார்க்கணும். ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. சொல்லுங்க. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்கு உண்டு. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. சொல்லுங்க. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் நோய்கள் பறந்தோடு. இயேசு இயேசு நாமத்தில் நிற்கும்போது யார் நமக்கு எதிராய் நிற்பார்கள்? இயேசு நாமத்தில் நிற்கும்போது
எல்லாரும் ஆண்டவருடைய பிரசனத்துல இருக்கிறீங்க. அவருடைய முகத்தின் பிரசனம் உங்க மேல இருக்குது. உங்களை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார் சகோதரன். உங்களை கர்த்தர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க அவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நேரம். மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. மாறாவின் கசப்பை எண்ணில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திரும்ப தந்தீரே. எண்ணி முடியா அதிசயங்கள் எனக்கு தந்தீரே, எண்ணி முடியா அதிசயங்கள் எனக்கு செய்தீரே. மகிமைப்படுத்துவே, மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவேன். இயேசுவே மகிமைப்படுத்துவேன். எஸ் எஸ் உம்மை உயர்த்துவேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே. சோதனைகள் சூழ்ந்த போது கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லுங்க. சோதனைகள் சூழும் போது கதறி கூப்பிட்டேன், சோராமல் உம் கரத்தால் அணைத்துக் கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. சொல்லுங்க. எஸ். சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு, சொல்லி முடியா நன்மைகளை எனக்கு செய்தீரே. நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. இயேசுவே ஜீவனுள்ள காலமெல்லாம் திரும்பி திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். ரொம்ப தூரம் நீங்க போகணும். இந்த மாசத்தோட இந்த 13 நாள்ல கொஞ்சம் திரும்பி பாருங்க. நீங்க ஜனவரிக்கெல்லாம் போகணும். இந்த நவம்பர் மாசம் 1ஆம் தேதியில இருந்து இந்த 14ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். எப்படி அப்பா நடத்தி இருக்கிறாரு. வலதுகரத்தை மேல உயர்த்தி நடத்தினீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை தூக்கினீர், உந்த பிள்ளையாக்கினீர். சொல்லுங்க. நடத்தினீர், அமர்ந்த தண்ணீர் அண்டை தூக்கினீர், என்னை உந்தன் பிள்ளையாக்கினீர். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் திருப்பி தர ஒன்றுமில்லையே. தாவீது சொல்றாருங்க, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். சொல்லுங்க. அவரை பார்த்து திருப்பி தர ஒன்றுமில்லையே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். இப்ப கையை தட்டி கண்ணீரோடு அப்பா நன்றி சொல்ல பார்க்கலாம். எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே கண்ணீரோடு நன்றி சொல்றப்பா, கண்ணீரோடு போய் துதிக்கிறப்பா. எல்லாம் சேர்ந்து கையை தட்டி இதுவரைக்கும் நம்ம நடத்தி இருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை நடத்தி இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை நடத்தி இருக்கிறோம், நம்முடைய சபை மக்களை நடத்தி இருக்கிறோம், நம்முடைய ஊழியர்களை நடத்தி இருக்கிறோம், நம்முடைய இணையதள பந்துக்களை நடத்தி இருக்கிறோம், நம்முடைய கிராமத்தை நடத்தி இருக்கிறோம். பல விபத்துகள், பல நாச மோசங்கள், வேதனைகள் வந்த போதெல்லாம் அப்பா கூட இருந்து நம்மை தாங்கி கொண்டபடினாலே கையை தட்டி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எஸ். பலவீனத்துல பலன் கொடுத்தவர், எல்லாவற்றையும் ஞானமாய் செய்து முடிக்க கிருபை தந்தவர், இந்த யாருடைய சமூகத்தை கொண்டு வந்து அவரை துதிக்கும்படி செய்தவர்.
நாம் ஆராதிக்கிற இயேசுவை ஒரு நாளே நாம் மறந்து போகவே கூடாது. இம்மட்டும் அவர் நமக்கு உதவி செய்த எபினேசர். ஹல்லேலூயா. இனிமேல நமக்கு உதவி செய்ய போகிற இம்மானுவேல். கையை தட்ட மாட்டீங்களா? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அவர் தான் உதவி செய்தார், இனிமேல அவர் தான் உதவி செய்வார். பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். உனக்கு நன்மை செய்வது, உனக்கு உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். சகோதரா, கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த சபை அநேக பலவீனத்தோடு ஸ்தோத்திர நாட்டில் காணப்பட்டாங்க. கர்த்தர் அவர்கள் எல்லாம் தூக்கி எடுத்து இன்றைக்கு சுகத்தோடு இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கையை தட்டி நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நினைத்து நன்றி சொல்லுவோம். கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை செய்கிறார். நம்முடைய பிள்ளைகளை தோள் மேல சுமக்கிறார். நம்முடைய கரங்களினாலே ஏந்தி கொள்கிறார். தாயை போல பேசுகிறார், அரவணைக்கிறார். நம்முடைய சிறகின் மறைவில் வைத்து நம்மை பாதுகாக்கிறார். இதுவரைக்கும் அப்படிதான் செய்தார், இனிமேலும் அப்படியே செய்வோம். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தன்னை நம்பி இருக்கிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா ஊழியங்களிலும் ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தாபனங்களிலும், எல்லா ஸ்தாபன தலைவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மைகளை செய்து இம்மட்டும் நடத்தியிருக்கிறார், இனிமேல் நடத்துவார் என்று அவருடைய கரத்திலே நம்ம ஒப்புக் கொடுப்போம். தொடர்ந்து ஆண்டவர் மீதியாக எல்லா நேரம் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். என்னோடு இப்படி சத்திய வார்த்தைகளை போட்டு கர்த்தர் பேசுகிறார்கள். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தைகள் ஆண்டவரே எவ்வளவு ஜீவன் உள்ளது, அருமையானது. அதை நான் உணர்ந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஆண்டவரை அனுகிரகம் செய்கிறார்கள். அந்த ஒவ்வொருவருக்கும் இப்படி வார்த்தையின் ஆசீர்வாதம் கடந்து போவதாக இயேசுவின் நலநாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம்.